வாழ்க்கையில் எல்லோரும் அன்பை தேடுகிறோம். ஆனால் எல்லோரும் நம்மை அன்புக்காக அணுகுவதில்லை. சிலர் நம்முடைய நல்ல மனதை, நேரத்தை, உதவியை, உணர்வுகளை பயன்படுத்தி கொள்ள மட்டுமே வருகிறார்கள். ஆரம்பத்தில் இருவரும் ஒரே மாதிரியாக தோன்றலாம். இருவரும் இனிமையாக பேசலாம். இருவரும் நம்மிடம் நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். ஒருவர் உங்களை பயன்படுத்துவார், மற்றொருவர் உங்களை மதித்து நேசிப்பார். இந்த வித்தியாசத்தை சரியான நேரத்தில் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இல்லை என்றால் அன்பு என்று நம்பிய இடத்தில் ஏமாற்றமும் வலியும் மட்டுமே கிடைக்கும். ஒருவர் உங்களை பயன்படுத்துகிறாரா அல்லது உண்மையாக நேசிக்கிறாரா என்பதை அறிய முதலில் அவர் உங்களை எந்த நேரத்தில் தேடுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். சிலர் தங்களுக்கு தேவை இருக்கும்போது மட்டுமே நம்மை நினைவுபடுத்திக் கொள்வார்கள். அவர்களுக்கு உதவி வேண்டும், ஆறுதல் வேண்டும், பணம் வேண்டும், ஆதரவு வேண்டும் என்றால் உடனே நம்மை தேடி வருவார்கள். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். இது அன்பின் அடையாளம் அல்ல, இது பயன்பாட்டின் அடையாளம். உண்மையாக நேசிப்பவர் உங்கள் மகிழ்ச்சியிலும் இருப்பார், உங்கள் கஷ்டத்திலும் இருப்பார். அவருக்கு உங்களிடம் ஏதாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நீங்கள் முக்கியமானவர் என்பதற்காகவே அவர் உங்களுடன் இருப்பார். ஒருவர் உங்களை பயன்படுத்தும் போது உங்கள் உணர்வுகளை பற்றி அதிக அக்கறை காட்ட மாட்டார். நீங்கள் எவ்வளவு காயப்படுகிறீர்கள், எவ்வளவு சோர்வாக இருக்கிறீர்கள், உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்காமல் தன்னுடைய தேவைகளை மட்டுமே முன்னிலைப்படுத்துவார். ஆனால் உண்மையான அன்பு எப்போதும் மற்றவரின் மனநிலையை மதிக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை உணர முயற்சிக்கும். நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் உங்கள் வலியை கவனிக்கும். ஏனென்றால் அன்பு என்பது வார்த்தைகளில் மட்டும் இல்லை, அது கவனிப்பதிலும் இருக்கிறது. பயன்படுத்துபவர்கள் பெரும்பாலும் உங்களிடமிருந்து தொடர்ந்து எதையாவது எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் எப்போதும் கொடுக்க வேண்டும், நீங்கள் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எப்போதும் மன்னிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதையே திருப்பி கொடுக்க மாட்டார்கள். உறவு என்பது ஒரு புறம் மட்டும் செல்லும் சாலை அல்ல, இருவரும் முயற்சி செய்ய வேண்டிய பயணம். ஒருவர் மட்டுமே தொடர்ந்து தியாகம் செய்து கொண்டிருந்தால் அது அன்பு அல்ல, அது மெதுவாக உருவாகும் சுரண்டல். உங்களை உண்மையாக நேசிப்பவர் உங்கள் எல்லைகளை மதிப்பார். உங்களுக்கும் தனிப்பட்ட நேரம் வேண்டும், உங்கள் விருப்பங்கள் முக்கியம், உங்கள் முடிவுகளுக்கு மதிப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார். ஆனால் பயன்படுத்துபவர் உங்கள் எல்லைகளை உடைக்க முயற்சிப்பார். உங்களுக்கு விருப்பமில்லாத விஷயங்களையும் செய்ய வைப்பார். நீங்கள் மறுத்தால் கோபப்படுவார் அல்லது குற்ற உணர்வை ஏற்படுத்துவார். உண்மையான அன்பு கட்டாயப்படுத்தாது, அது புரிந்து கொள்ளும். ஒருவர் உங்களை நேசிக்கிறாரா என்பதை அறிய அவருடைய வார்த்தைகளை விட செயல்களை பாருங்கள். சிலர் அழகாக பேசுவார்கள், பெரிய வாக்குறுதிகள் கொடுப்பார்கள், ஆனால் செயல்களில் எந்த மாற்றமும் இருக்காது. தேவையான நேரத்தில் அவர்கள் அருகில் இருக்க மாட்டார்கள். உண்மையான அன்பு அதிகம் பேசாமல் கூட பல விஷயங்களில் செயல்களில் காட்டும். ஏனென்றால் அன்பு நிரூபிக்கப்பட வேண்டியது வார்த்தைகளால் அல்ல, நடத்தையால். பயன்படுத்துபவர்கள் உங்கள் பலவீனங்களை தேடுவார். நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள், உணர்ச்சி வசப்படுகிறீர்கள், அதிகமாக நம்புகிறீர்கள் என்பதை அறிந்தவுடன் அதை பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் உண்மையாக நேசிப்பவர் உங்கள் பலவீனங்களை ஆயுதமாக மாற்ற மாட்டார். மாறாக அந்த இடங்களை பாதுகாப்பார். நீங்கள் உடைந்து போகாமல் பார்த்து கொள்வார். உங்கள் கண்ணீரை தனது வெற்றியாக நினைக்க மாட்டார். உங்கள் வெற்றியை பார்த்து யார் உண்மையாக மகிழ்ச்சி அடைகிறார் என்பதையும் கவனியுங்கள். பயன்படுத்துபவர்கள் உங்கள் வெற்றி அவர்களுக்கு நன்மை தரும்போது மட்டுமே சந்தோஷப்படுவார்கள். ஆனால் உண்மையான அன்பு எந்த சுயநலமும் இல்லாமல் உங்கள் வளர்ச்சியை ரசிக்கும். நீங்கள் உயரும்போது பொறாமைப்படாமல் பெருமைப்படும். ஏனென்றால் அன்பு போட்டியிடாது, அது ஆதரிக்கும். சில நேரங்களில் பயன்படுத்துபவர்கள் உங்களை இழந்து விடுவோமோ என்ற பயத்தால் அல்ல, உங்களிடமிருந்து கிடைக்கும் நன்மைகளை இழந்து விடுவோமோ என்ற பயத்தால் உங்களை பிடித்து கொள்வார்கள். இதை பலர் அன்பு என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஒருவர் உங்களை பற்றி கவலைப்படுகிறாரா அல்லது உங்களால் கிடைக்கும் வசதிகளை பற்றி கவலைப்படுகிறாரா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும். உண்மையான அன்பை அடையாளம் காண ஒரு எளிய வழி இருக்கிறது. நீங்கள் எதையும் கொடுக்க முடியாத நிலையில் இருந்தாலும் அந்த நபர் உங்களுடன் இருக்கிறாரா என்பதை பாருங்கள். உங்களிடம் பணம் இல்லை, உதவி செய்ய முடியவில்லை, அவருக்கு பயன் தர முடியவில்லை என்றாலும்
அவர் உங்கள் அருகில் இருக்கிறாரா? அப்படியானால் அது அன்பாக இருக்கலாம். ஏனென்றால் உண்மையான அன்பு லாபத்தை பார்க்காது, அது மனிதரை பார்க்கும். பயன்படுத்துபவர்கள் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் வந்த பிறகு நீங்கள் அமைதியை இழப்பீர்கள். எப்போதும் அவர்களை பற்றி கவலைப்படுவீர்கள். அவர்களை மகிழ்விக்க முடியவில்லை என்ற பயம் இருக்கும். ஆனால் உண்மையான அன்பு உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு உணர்வை உருவாக்கும். அவர்களுடன் இருக்கும்போது நீங்கள் இயல்பாக இருக்க முடியும். ஒருவர் உங்களை நேசிக்கிறாரா என்பதை அறிய அவர்களின் நேர்மையை பாருங்கள். தவறு செய்தால் ஒப்புக்கொள்கிறார்களா? மன்னிப்பு கேட்கிறார்களா? அல்லது எப்போதும் காரணம் சொல்லி தப்பிக்கிறார்களா? பயன்படுத்துபவர்கள் பொறுப்பை ஏற்க மாட்டார்கள். எல்லா தவறும் மற்றவர்கள் மேல் போடுவார்கள். ஆனால் உண்மையான அன்பு தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் கொண்டது. உங்களை பயன்படுத்துபவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டுப்பாட்டை விரும்புவார். நீங்கள் யாருடன் பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை கூட தீர்மானிக்க முயற்சிப்பார். ஆனால் உண்மையாக நேசிப்பவர் உங்கள் சுதந்திரத்தை மதிப்பார். அவர் உங்களை கட்டுப்படுத்த விரும்ப மாட்டார், வளர உதவ விரும்புவார். பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். ஒருவர் தங்களை விட்டு போகாமல் இருப்பதை அன்பு என்று நினைக்கிறார்கள். ஆனால் சிலர் நம்மை நேசிப்பதால் தங்குவதில்லை, அவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் காரணமாக தங்குகிறார்கள். உண்மையான அன்பு இருப்பதற்கான காரணம் நீங்கள்தான். பயன்பாடு இருப்பதற்கான காரணம் உங்களிடம் இருக்கும் ஏதோ ஒன்றுதான். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் பல ஏமாற்றங்களிலிருந்து தப்பிக்கலாம். உண்மையாக நேசிப்பவர் உங்கள் குறைகளையும் அறிந்திருப்பார். ஆனால் அதற்காக உங்களை தாழ்வாக பார்க்க மாட்டார். நீங்கள் முழுமையானவர் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்வார். பயன்படுத்துபவர்கள் மட்டும் உங்கள் குறைகளை நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் தன்னம்பிக்கையை இழந்தால் உங்களை கட்டுப்படுத்துவது எளிதாகிவிடும். ஒரு உறவில் நீங்கள் எப்போதும் சோர்வாக உணர்ந்தால், தொடர்ந்து நிரூபிக்க வேண்டிய நிலை இருந்தால், எவ்வளவு செய்தாலும் போதவில்லை என்ற உணர்வு இருந்தால், அங்கே அன்பை விட பயன்பாடு அதிகமாக இருக்கலாம். உண்மையான அன்பு உங்களை காலி செய்யாது, அது உங்களை வலிமையாக்கும், உங்கள் மதிப்பை நினைவுபடுத்தும். வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், உண்மையாக நேசிப்பவர்கள் எப்போதும் சரியானவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களும் தவறு செய்வார்கள். ஆனால் அவர்கள் உங்களை வேண்டுமென்றே பயன்படுத்த மாட்டார்கள். அவர்கள் உங்களை இழக்க விரும்ப மாட்டார்கள். உங்கள் மனதை காயப்படுத்தினால் அதை சரி செய்ய முயற்சிப்பார்கள். பயன்படுத்துபவர்கள் மட்டும் உங்கள் வலியை கூட தங்களுடைய நன்மைக்காக பயன்படுத்த தயங்க மாட்டார்கள். எனவே ஒருவரின் வார்த்தைகளை மட்டும் நம்பாதீர்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் உணர்வுகளை கவனியுங்கள். அவர்களுடன் இருக்கும்போது நீங்கள் மதிக்கப்படுகிறீர்களா? பாதுகாப்பாக உணர்கிறீர்களா? உங்கள் உண்மையான தன்மையுடன் இருக்க முடிகிறதா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் உறவின் உண்மையான முகத்தை காட்டும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.